ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி ஈஸியாக ட்ரேசிங் போடலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் டு அவர் சேனல் ஆஷ் அண்ட் உலகம். 20 டிசைன் நம்ம இன்றைக்கு பார்க்க விஷயம் நம்பர் 11 பார்க்கலாம். நம்ம ஒரு திலகம் ஷேப்பு கட் பண்ணி எடுப்போம். திலகம் ஷேப்பை வந்து நம்ம நெக்கோட சென்டர் பகுதி ரெண்டு நம்ம வரைஞ்செடுக்கணும். ரெண்டு பக்கத்துலையும் இந்த திலகம் ஷேப்பை அப்படியே வச்சு வரைஞ்செடுக்கலாம். வரைஞ்செடுத்துட்டு இடையில வந்து சர்க்கிள் மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து லைன் பண்ணி விடலாம். டிசைன் 12 பார்க்கலாம். இதுக்காக நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் எடுத்துக்கிறோம். இதில் 1 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபஸ்ட் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே வச்சு வரைஞ்செடுக்கணும். பாருங்க, நம்ம இடது பக்கம் வரைஞ்செடுத்தது போல என்ன செய்யணும்னா வலது பக்கத்தில் 1 சென்டிமீட்டர் அளந்து எடுத்துட்டு அதில் ஒரு ட்ரையாங்கிள் வரும். பாருங்க, இது ஒரு ட்ரையாங்கிள் வரும். இந்த ட்ரையாங்கிள் வரைஞ்செடுத்துட்டு நம்ம அந்த வரைஞ்சதை வச்சு அப்படியே நம்ம அதுக்கு மேலே வரைஞ்செடுக்கும் போது செக் பேட்டர்ன் கிடைக்கும். டிசைன் நம்பர் 13 பார்க்கலாம். இதுக்காக நம்ம இது ரெண்டா ஃபோல்டு பண்ணியிருக்கோம். கீழ் பாகம் வந்து ரெண்டு வந்து சேமாக இருக்கணும். மேலே கொஞ்சம் கேப் அதிகமாக இருந்தாலும் ஓகே. 3 லைன்ஸ் போட்டு எடுக்கலாம். சென்டர் பகுதி கேப் கணக்காக திலகம் ஷேப் நம்ம கட் பண்ணி எடுத்து அதில் வரையணும். அடுத்து கொடி டிசைன் நான் இப்போ வீடியோவில் எப்படி காட்டியிருக்கணும் அது போல வரைங்க. ஒரு பக்கம் மேலேயும் ஒரு பக்கம் கீழே மட்டும் வரையணும். பாருங்க, மேலே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வரைஞ்செடுக்கலாம். ஃபர்ஸ்ட் கீழ் பக்கம் பார்த்து வரைஞ்சா அடுத்து நம்ம மேல் பக்கம் பார்க்கணும். ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வரைஞ்செடுக்கலாம். பாருங்க, இனி ஒரு ஹாஃப் சர்க்கிள் கட் பண்ணி இதோட சென்டர்லேருந்து நம்ம அப்படியே வரைஞ்செடுப்போம். இப்போ இது போலயே நம்ம ஃபுல்லும் வரைஞ்செடுக்கலாம். வரைஞ்செடுத்த பிறகு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இனி வந்து இதுக்கு நம்ம சின்ன சின்ன பீட்ஸ் ஒர்க் கொடுக்கறதுக்காக அதில் வரைஞ்செடுக்கலாம். இதில் வந்து திலகம் ஷேப் ஸ்டோன்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம். பாருங்க, நல்லாயிருக்கும். டிசைன் வந்து 14 பார்க்கலாம். இதுக்கு நம்ம வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள் கட் பண்ணி இதுக்கு சென்டர் பார்ட்லேருந்து நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க, இதில் சின்ன கேப் வந்தாலும் அதை வந்து மிஸ் பண்ணாதே அதில் வரைஞ்செடுக்கணும். இப்படியே நம்ம ஃபுல்லும் வரைஞ்செடுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இது வந்து நம்ம பீகாக் ஃபெதர் டிசைனுக்கு தான் இது யூஸ் பண்ணுவோம். ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லும் போடுங்க. டிசைன் நம்பர் 15 பார்க்கலாம். இந்த டிசைன் வரைகிறதுக்காக ஒரு கொடி டிசைன் தான் எடுத்துருக்கேன். இதோட சென்டர் பார்ட்லேருந்து பாருங்கள் நான் எப்படி வச்சிருக்கேன். இந்த பக்கத்துலேருந்து இப்படி வரைஞ்சிடணும். அப்போ அப்படியே மாற்றி இந்த பக்கத்தில் வச்சு அப்படியே கரெக்டாக ஒரே அளவுகளில் இருக்கிற மாதிரி அப்படியே வரைஞ்செடுக்கலாம். இனி இதை வந்து மேல் பக்கம் பார்த்த போல வரைஞ்சி அப்படியே எடுக்கணும். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். போட்டால் கிராண்ட் லுக்கு கொடுக்குற டிசைன் தான் இது. டிசைன் நம்பர் 16 பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஹாஃப் சர்க்கிள் தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதை வந்து நான் இப்போ காட்டியிருக்கிறது வரைங்க. இனி ஒரு லீஃப் நம்ம கட் பண்ணி வச்சிருப்போம்ல அதை வந்து அதோட சென்டர் பார்ட்டில் வச்சு வரைஞ்செடுத்துட்டு அதோட ரெண்டு பக்கத்துலையும் அதை வச்சு வரைஞ்சிடுங்க. பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி அழகாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரேசிங் பேப்பரே தேவையில்லை. டிசைன் நம்பர் 17 பார்க்கலாம். இப்போ நம்ம வரைஞ்ச டிசைனில் வந்து நம்ம வி ஷேப்பில் நம்ம கட் பண்ணி ஆல்ரெடி வச்சிருப்போம். அதை தான் இதில் யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப். அடுத்த டிசைன் பார்ப்போம். நம்ம இப்போ என்ன டிசைன் வரைஞ்சிருந்தோமோ அதே நம்ம வச்சுட்டு அதில் பீட்ஸுக்காக நம்ம வந்து இப்போ சர்க்கிள் போட்டு எடுக்கிறோம். டிசைன் நம்பர் 19 பார்க்கலாம். இதுக்காக நம்ம வந்து ஹாஃப் சர்க்கிள் தான் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பேப்பரை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கு சென்டர் பார்ட்ல நம்ம வரைஞ்செடுக்கலாம். இதில் வந்து 2 லைன் வந்து நம்ம இந்த ஹாஃப் சர்க்கிள் யூஸ் பண்ணி வரைஞ்செடுக்கணும். இனி ஒரு லீஃப் போல நம்ம வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருப்போம். அதை வந்து நம்ம சென்டரில் வரைஞ்செடுக்கலாம். பார்க்குறதுக்கு ஒரு அகல் விளக்கு மாதிரியே இருக்கும். வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு 3 லைன்ஸ் வந்து நம்ம போட்டு எடுக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம லாஸ்ட் டிசைன் பார்க்கலாம். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நான் நிறைய போடுவேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் டிசைன் வந்து எப்படி போடலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் இருக்குது. நான் அதை வந்து லிங்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ட்ரேசிங் பேப்பர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம ரொம்ப சிம்பிளாகிட்டு இன்விடேஷன் கார்டோ நம்ம வேஸ்ட்டாக போடுற பேப்பரில் வந்து யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.